தளபதி வந்து உங்ககிட்ட கேட்டு ஆடினார்ல, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அந்த நேரத்துல நம்ம பண்ண வைப்புல அவர் ஒரு எல்லாரும் ஆடினாங்க இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர் ஐயா. எல்லா விதத்துலயுமே அவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இது இல்லையா. அதனால அவருக்கு அவர் உட்கார முடியல. அதுவும் இந்த நம்மளுடைய நாட்டுப்புற சவுண்டு கேட்டோடனே அவருக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால அவர் மனசை விட்டு கேட்டாரு, இந்த மாதிரி பாடும்பொழுது ஆடலாமா அப்படின்னு. இது யாருக்குமே கிடையாது அப்படிலாம் கேட்டு பண்றதுங்கிறது. அது நடந்தது. அது எல்லா விதத்துலயுமே நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கலைஞர்களுக்கு ஒரு கனவா இருந்தது, இன்னைக்கு உங்களுக்கு அது நிறைவாயிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பேர் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கு எப்படி தரணும்? அது நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும். நம்ம அதான் சொல்றேனே, எல்லா நதிகளும் ஒரு அங்கங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது தானே அது கடலா மாறுது. அந்த மாதிரி இன்னைக்கு அது எனக்கு ஏதோ நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. ஆனா நீங்க எத்தனையோ அரசியல் தலைவர் மேடையில பேசிருக்கீங்க, பாடி இருக்கீங்க, எத்தனையோ புரட்சி பாடுறீங்க, பாட்டி மக்களை உசுப்பேத்திருக்கீங்க. அவங்களெல்லாம் பாடுங்க, இது இங்க எப்படி இருக்கு? அது ஒரு தலைவர் முன்னாடி பாடும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். ஏன்னா அவங்க உட்காந்து ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தலைவர்கள் முன்னாடியும். அதே மாதிரி நம்மளுடைய தலைவர் விஜய் சார் அவர்களும் ரொம்ப அற்புதமா ரசிச்சாரு, எனர்ஜியா இருந்தாரு. அவரு அந்த ஒரு டயர்ட்னஸாவே தெரியல அவருக்கு. அந்த அந்த மூணு அந்த எல்லா செக்மெண்ட்டும் போற வரைக்கும் அவர் ஹாப்பியா இருந்தாரு, என்ஜாய் பண்ணாரு. இந்த தருணத்தை எப்படி நான் பாக்குறீங்க? நீங்க பாடின பாடல் மாநாடுகள்ல புரட்சி பாடல்கள், தலைவர் பிரபாகரனை பற்றி பாடுறது போன்ற பல்வேறு பாடல்கள் இருக்கு, ஈழத்தை பத்தி எல்லாம் பாடிருக்கீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. இது எப்படின்னு இருக்கு? ரொம்ப சந்தோஷம் தான். கலைஞர்களுக்கு வந்து எப்பயுமே 4 பேர் பாராட்டுறது வாழ்த்துறதுங்கிறது அது ஒரு பெரிய குடுப்பனை தான், பெரிய தான். அது இன்னைக்கு வந்து நம்மளுடைய தளபதி அவர்கள் வாழ்த்திருக்கிறாரு. கலைஞர்களை எல்லாருமே போய் மேடையில கை கொடுத்து வாழ்த்தினாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சந்தோஷம். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற தலைவர்களும் இனிமே கலைஞர்கள் வந்தா வாழ்த்தணும், கை கொடுத்து அவங்கள பாராட்டணும், நம்ம மேடைக்கு தானே வந்திருக்கிறாங்க, அவங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிச்சு. நன்றி சார். தேங்க்யூ.